அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரேக் பாயிண்ட். ஓகே, பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க மவுஸை இந்த பக்கம் லெஃப்ட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா, இந்த லைன் நம்பருக்கு முன்னாடி எடுத்துட்டு போனீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல ஒரு டாட் வருது, தெரியுதா? தெரியுதா? ரெட் கலர்ல ஒரு டாட் வருது, தெரியுதா? சோ அதை அப்படியே நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த டாட் அப்படியே நின்னுக்கும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணா அந்த டாட் போயிடும். இப்போ லைன் நம்பர் 10ல இந்த வச்சு நான் கிளிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த டாட் அப்படியே வந்துருச்சு இல்லையா? இதுல லைன் நம்பர் 10ல நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். லைன் நம்பர் 10ல நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். இதுதான் பிரேக் பாயிண்ட். ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பிரேக் பாயிண்ட் தான் வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எல்லா லைன்லயும் பிரேக் பாயிண்ட் வைக்கலாம். எல்லா லைன்லயும் பிரேக் பாயிண்ட் வைக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். எல்லா லைன்லயும் வைக்கிறது அவசியமானா அவசியம் கிடையாது. எது தேவையோ அங்க மட்டும் பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம், எல்லா லைன்லயும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இதை வைக்கிறதுனால என்ன யூஸ்? இத்தனை நாள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது இந்த பிளே பட்டனை கொடுத்து ரன் பண்ணிருப்பீங்க இல்லையா? ரன் பைத்தான் ஃபைல். அதுக்கு பக்கத்துல இருக்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா பைத்தான் டீபகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டீபக் பைத்தான் ஃபைல். பைத்தான் டீபகர், டீபக் பைத்தான் ஃபைல். அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ டீபக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப லைன் நம்பர் 10ல வந்து நிக்குதா ப்ரோக்ராமு? நான் மவுஸை வந்து லைன் நம்பர் 8ல தான் கிளிக் பண்ணிருக்கேன், ஆனா லைன் நம்பர் 10ல ப்ரோக்ராம் நிக்குதா? தெரியுதா? எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகுதா? சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ப என் ப்ரோக்ராம் அந்த லைன்ல நிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த லைனை தாண்டி போகல, அந்த லைன்ல என்னோட எக்ஸிகியூஷனை நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்னோட ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் ஆகுது. லைன் நம்பர் 10ல நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ப்ரோக்ராம் வேக வேகமா போல, லைன் நம்பர் 10ல நிக்குது. இப்போ இந்த ஸ்டெப் ஓவர்னு ஒரு பட்டன் இருக்கு மேல. இப்போ புதுசா ஒரு விண்டோ வருது இல்லையா? இந்த பிளே பட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டு, ஸ்டெப் அவுட், ரீஸ்டார்ட், ஸ்டாப், இந்த மாதிரி பட்டன்ஸ் வருது. இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இந்த பிளே அண்ட் ஸ்டெப் ஓவர், இது ரெண்டு தான். ஸ்டெப் இன்டு வந்து நான் லேட்டர் சொல்லி தரேன். ஸ்டெப் ஓவர் அண்ட் கண்டினியூ, இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் ஓவர் அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்றது. இப்ப லைன் நம்பர் 10ல நிக்குது. லைன் நம்பர் 10ல ஆவரேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ 80. இங்க லைன் நம்பர் 10ல சைட்ல காட்டுதா? இது வந்து நான் டைப் பண்ணல. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இங்க ஆவரேஜ் ஈக்குவல் டு 80ன்னு நான் இங்க டைப் பண்ணல, கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா காட்டுது. இப்போ நான் திரும்ப டீபக் பைத்தான் ஃபைல்னு கொடுக்குறேன். ஆவரேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ வந்து 80 அப்படின்னு இங்க காட்டுது. இப்போ ஸ்டெப் ஓவர், பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதை பிரிண்ட் பண்ணிச்சானா இன்னும் பிரிண்ட் பண்ணல. இப்ப இன்னொரு தடவை ஸ்டெப் ஓவர் கொடுத்தனா பிரிண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு தடவை கொடுத்தனா டன்னு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, டன்னு கொடுத்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். திரும்ப ரன் பண்றோம் டீபக் பைத்தான் ஃபைல். இப்ப வேற இன்புட் கொடுத்து நான் பண்றேன் 50. அதே மாதிரி டீபக் பைத்தான் ஃபைல். இப்ப ஆவரேஜோட வேல்யூ 50. ஸ்டெப் ஓவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆச்சா? லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் ஆச்சா? நோ இல்லையா? லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சானா ஆச்சு. ஆவரேஜ் ஈக்குவல் டு 50. அப்போ தேர்ட் கிளாஸ்ன்னு போட்டு டன்னு வந்து பிரிண்ட் ஆயிரு, ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ நான் 16 கொடுத்தாலும் அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ என் ப்ரோக்ராம் தப்புன்னு தெரியுது. ஸோ என் ப்ரோக்ராமை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் ரன் இட் ஒன் மோர் டைம். இந்த இடத்துல 50க்கு போடுறதுக்கு பதிலா int input enter your
ஆவரேஜ் மார்க் யூசர்ட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். யூசர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கு அதை பொறுத்து மாறும். ஓகேவா? debug python ஃபைல். ஏன் லைன் நம்பர் 10 ஏன் வரல? லைன் நம்பர் 10 நான் டீபக்னு கொடுத்தேன், மேல எல்லாமே வந்துருச்சு. லைன் நம்பர் 10க்கு வந்திருக்கணும்ல, ஏன் இன்னும் வரல? யூசர் இன்புட் கேட்டேன். ரைட். லைன் நம்பர் 9 இன்னும் முடியல. லைன் நம்பர் 9 எப்ப முடியும்? யூசர் ஒரு இன்புட் கொடுத்தாதான் முடியும். நான் தான் இன்னும் இன்புட்டே கொடுக்கலையே. சோ த எக்ஸிகியூஷன் இஸ் வெயிட்டிங் அட் லைன் நம்பர் 9 ஆல்ரெடி. அதனால லைன் நம்பர் 10க்கு இன்னும் பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகல. லைன் நம்பர் 9 தாண்டி தான் 10க்கு வரணும். 9 முடியலையே, அப்புறம் எப்படி 10க்கு வரும்? இதுக்கு முன்னாடி ஏன் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன். நம்பர் வந்து 75 50 அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஐ எம் கெட்டிங் இட் ஃப்ரம் த யூசர். யூசர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ யூசர் கொடுக்க போறாரு. எத்தனை கொடுக்க போறாரு? 70. இப்போ இங்க வருது. ரைட். இப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு 17 வருதா? 17ன்ற நம்பரு யூசர் டைப் பண்ண நம்பர். கரெக்டா? யூசர் வந்து இன்புட் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த ஆவரேஜ் வேரியபிள் மேல வச்சீங்கன்னா 17 காட்டும். இங்க மட்டும் தான் காட்டுமானா எங்க வச்சாலும் காட்டும். ஆவரேஜ்ன்ற வேரியபிளுக்கு மேல நீங்க எங்க வச்சாலும் 17 காட்டும். இங்க மட்டும் தான் வருமா அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இங்கேயும் வரும். வேரியபிள்ஸ்ல லோக்கல்ஸ் இருக்கா, இங்கேயும் வரும். ஆவரேஜ் ஈக்குவல் டு 70 இங்கேயும் வரும். இப்போ இது கொடுக்குறேன். 75 விட அதிகமா இருந்துச்சான்னா கிடையாது. 60 விட அதிகமா இருக்குன்னா ஆமா 60 விட அதிகமா இருக்கு. செகண்ட் கிளாஸ்ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் டன்னு பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் டீபக்கிங். ஓகே. அப்போ மல்டிபிள் பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுல என்ன யூஸ்? ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சா அப்படியே போக வேண்டியதானே. மல்டிபிள் பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுல என்ன யூஸ்? என்ன யூஸ்ன்றது நான் சொல்றேன். இப்ப நான் திரும்ப டீபக் பண்றேன். எனக்கு பிரச்சனை செகண்ட் கிளாஸ்ல மட்டும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ நான் செகண்ட் கிளாஸ் மட்டும் டீபக் பண்ணா போதும். இப்ப 75ன்னு வச்சிருக்கேன், எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்டும் ஹிட் ஆகாது. ஏன்னா 75 இன்புட் கொடுக்குற வழியில எங்கேயுமே பிரேக் பாயிண்ட் கிடையாது. சோ என் ப்ரோக்ராம் நிக்கவே செய்யாது நடுவுல. ஏன்னா நான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்க இடம் 2. 60 வந்ததுன்னா 60க்கு மேல இருந்ததுன்னா பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். 50க்கு மேல இருந்தா பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஹிட் ஆகாது, ஏன்னா நான் பிரேக் பாயிண்ட் வைக்கல. இப்ப நான் திரும்ப டீபக் கொடுக்குறேன். இப்ப வந்து மார்க் 65ன்னு கொடுக்குறேன். 65ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்ப பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த லைன்ல எக்ஸிகியூஷன் இருக்கு. சோ இந்த லைன் வந்து பிரேக் ஆகும். இந்த இடத்துல இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூசர்ஸ் இன்புட். சோ இந்த இடத்துல வெயிட் பண்ணும். இப்போ நான் டீபக் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து எனக்கு ஃபர்தர் எதுவுமே ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் கண்டினியூன்னு கொடுத்துட்டேன்னா ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும் until it meets the next break point. லைன் நம்பர் 13க்கு அப்புறம் பிரேக் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, அதனால ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். லைன் நம்பர் 13க்கு அப்புறம் 15ல தான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கோமே, அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? லைன் நம்பர் 13ஓ 15ஓ அட் அ டைம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா எல்லாமே வேற வேற இஃப்எல்ஸ்ல எல்இஃப்ல இருக்கு இல்லையா? லைன் நம்பர் 13 வந்துச்சுன்னா 15 எக்ஸிக்யூட் ஆகாது, 15 வந்துச்சுன்னா 17 எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா எல்லாமே கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன நடக்கணுமோ அதற்கு ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ ஆகும் நம்ம எழுதின ப்ரோக்ராம்க்கு. ஓகே, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இந்த 2 பிரேக் பாயிண்ட்ல ஏதோ ஒண்ணுதான் ஹிட் ஆகும். சரியா? இப்ப நான் 2-3 தடவை டீபக் பண்ணதுனால இந்த பிளே பட்டன்லயே ஐகான் வந்து பாத்தீங்கன்னா கீழே பக் ஐகான் வந்துருச்சு. தெரியுதா? பட்டன் மாறிடுச்சு, தெரியுதா? எஸ் நோ? ஆமாண்ணா. சோ இனிமேல் நான் இதை கிளிக் பண்ணி டீபக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பட்டனையே கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா டீபக் தான் ஆகும். என்டர் இன்புட் 55
கொடுத்தனா இப்ப லைன் நம்பர் 15ல இருக்கிற பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும், 13ல இருக்கிற பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகாது. இது டீபக்கிங். இப்போ நான் பிரேக் பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இட்ஸ் அப் டு யூ. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. இப்போ வேற ஏதாவது ப்ரோக்ராம்ல பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ல டீபக் பண்ணுவோம். சரியா? டிவிசிபிள் பை 5 இந்த ப்ரோக்ராம் வந்து நம்பர் டிவிசிபிள் பை 5 இல்லையான்றத பார்த்தோம். இதை டீபக் பண்ணுவோம். என்டர் நம்பர் 22. இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன்? 2 sir. ரைட். நம்பர்னு ஒரு வேரியபிள், ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள், மொத்தம் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு லெஃப்ட் சைடு காட்டுதா? நம்பர் வேரியபிள்ல 22 இருக்கு, ஏன்னா நான் 22ன்றது இன்புட் கொடுத்தேன். ரிமைண்டர் வந்து 2, நம்பர் மாடுலஸ் 5, ரிமைண்டர் வந்து 2. சோ இந்த வேரியபிள்ல லைன் நம்பர் 20 இருக்கிறப்போ, லைன் நம்பர் 20 எக்ஸிக்யூட் பண்ண வெயிட் பண்றப்போ இந்த வேரியபிள்ல வேல்யூ இதுதான். இப்போ ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். கமெண்டட் லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ லைன் நம்பர் 19ல பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ டீபக் பண்ணுவோம். என்டர் நம்பர், அதே 22 கொடுக்குறேன். லெஃப்ட்ல ரிமைண்டர் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேரியபிள் வந்ததுல, இப்ப ஏன் வரல? போன தடவை எக்ஸிக்யூட் பண்ணும் போது இங்க 2 வேரியபிள் வந்தது, இப்போ ஒரு வேரியபிள் தான் வருது, இன்னொரு வேரியபிள் ஏன் வரல? அண்ணே ஒரு பிரேக் பாயிண்ட் தாங்க. ரிமைண்டர் வேரியபிள் பிரேக் த்ரூ பண்ணிருக்கோம் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? பிரேக் பாயிண்ட் இல்லாம இருக்கணும். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் ரிமைண்டர்ன்ற வேரியபிள் லெஃப்ட்ல டிஸ்ப்ளே ஆகல? கம்ப்யூட்டர் வந்து லைன் பை லைனா தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? லைன் நம்பர் 18 எக்ஸிக்யூட் ஆச்சு, 22ன்னு இன்புட் கொடுத்தேன், லைன் நம்பர் 18 எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்ப 19 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 19 இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல, 19 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுது. ரைட்? அப்போ 19 எக்ஸிக்யூட் ஆனாதான் ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் வரும். இன்னும் 19 எக்ஸிக்யூட்டே ஆகலையே. அப்போ ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் இருக்கிறது பைத்தானுக்கு தெரியாது. அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனா மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் எங்கேயுமே போடல இல்லையா? இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அப்போ அப்படி ஒரு வேரியபிள் இருக்குன்றது எப்ப தெரியும்னா அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணாதான் தெரியும். அதனாலதான் இங்க ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் வரல. ஓகே, அப்போ இது டீபக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வசதியா இருக்கு. இப்போ நான் ஸ்டெப் ஓவர் கொடுத்தேன்னா அந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இப்ப பைத்தானுக்கு அந்த வேரியபிள் இருக்கிறது தெரியும். அந்த வேரியபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ 0வா? 2 இருக்கு. 2வும் 0வும் ஈக்குவலா? கிடையாது. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். நாட் டிவிசிபிள் பை 5. இப்படிதான் டீபக் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பிரேக் பாயிண்ட் தான் வைக்கணுமான்னா கிடையாது, பல பிரேக் பாயிண்ட் வைக்கலாம். எங்க தேவையோ அங்க வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ஃபுல்லா ரெட்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த இஃப்ல ஒன்னு வைக்கணும், எல்ஸ்ல ஒன்னு வைக்கணும்னா வச்சுக்கோங்க. அப் டு யூ. ஸோ இந்த மாதிரி டீபக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு வேரியபிளோட இன்டர்மீடியட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
Any questions? Yes, no? இன்னைக்கு என்ன ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. நோ சார். நோ அண்ணா. அண்ணா இது போன்லயும் வந்து வருதுண்ணா. ஓ, போன்லயும் வருதா? வெரி குட், ஆமாண்ணா. வெரி குட். போன்ல நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல வருதுன்னா வெரி குட். அப்படின்னா நீங்க போன்லயும் பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணலாம். ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ அண்ணா. இல்லண்ணா. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.